கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகம் படத்துக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கிறது பெரிய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்துச்சு. கோர்ட் வரைக்கும் போயிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு இந்த கேஸ் வந்து அப்போ கூட வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வாங்க முடியல. பட் இன்னைக்கு இப்போ ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி வந்து ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு அந்த சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வெப்சைட்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னா இந்த ஜனநாயகம் படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனோட படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அப்படிங்கிற ஒரு கேப்ஷனில் தான் வந்து அவரோட டைட்டில் கார்டு இருக்கும். பட் இந்த ஜனநாயகம் படத்துக்கு இப்போ ஆஃப்டர் எலெக்ஷன் வர்றதுனால இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கார்டு வந்து ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ கேட்க சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இவர் சிஎம் இருக்கிறதுக்கு முன்னாடியே படம் வந்தாலே மேக்ஸிமம் வந்து தேட்டரில் தீபாவளியாக இருக்கும். பட் இப்போ அவர் வந்து இந்த ஸ்டேட்டோட சிஎம் வேறு. ஸோ படம் வந்து தேட்டரில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. மேக்ஸிமம் இந்த படம் வந்து ஆன்லைன் லீக் ஆகும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி பேர் பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி கிடச்சிருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் அது ஒரு எத்தனை வாட்டி பார்த்தாலும் அதாவது இந்த மாதிரி பெரிய நடிகர்களோட படத்தை வந்து நம்ம தேட்டரில் போய் பார்க்கும்போது நமக்கு வந்து என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவர் வந்து இந்த தமிழ்நாட்டோட சிஎம்மாக இருக்கார். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க பிடிச்சவங்க பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சினிமாவில் வந்து மேக்ஸிமம் காட்ட மாட்டாங்க. இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படமாக தான் அமையும்னு நினைக்கிறேன். அதுவும் இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு சர்டிஃபிகேட் வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயத்தில் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. ஒருவேளை எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா இதை வர ஒரு கேம்பெயினாக அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஏ சர்டிஃபிகேட் கூட வாங்க முடியாத சுச்சுவேஷனில் வந்து அந்த இஷ்யூ இருந்துச்சு. பட் இப்போ கிடைச்சது கூட ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. ஜூலை 24 ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கனடாவில் ரிலீஸ் பண்ணுற கம்பெனிக்காரங்க சரி இல்லை யூகேல ரிலீஸ் பண்ணுற கம்பெனிக்காரங்க சரி 24th ஜூலை வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இன்னொரு 1 or 2 டேஸில் இந்த படம் என்றைக்கு ரிலீஸ் ஆக போகுது ப்ராப்பராக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்லைன்னா ஒரு கிளிம்ஸ் வீடியோவோட ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் சினிமா பின்புலத்துலேருந்து தான் வந்தவர். இப்போ சிஎம்மாக இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் வந்து சினிமா துறையை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்த ஒரு பர்சன் சொல்லலாம். ஸோ அவருக்கான மரியாதையும் இருக்குது. அதே சமயத்தில் அவருக்கான சினிமாவோட மார்க்கெட்டு இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இன்னொரு 1 or 2 டேஸில் படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஸோ ஜூலை 27 வந்து 24 வந்து ரிலீஸ் ஆனால் உங்களுக்கு வந்து அது ஒரு திருவிழா கொண்டாட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுற அதே விஷயம் தான். ஏன்னா இந்த படத்துக்கு முன்னாடி சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்க வேண்டியது.